அப்பா அப்பா, என்ன தங்கம்? நாளைக்கு நீங்க நானு அம்மா ஜுன்னு எல்லாரும் அம்மாவோட ஊருக்கு போலாம்ப்பா. எனக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்குடா, நீயும் போக வேணாம். நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும்பா. நீங்க அம்மா கிட்ட சொன்னதை நாங்க கேட்டோம். அவ கேட்டு நான் இல்லைன்னு சொன்னதுனால உங்களை அனுப்பியிருக்காளா? அப்படிதான் நடந்திருக்கும் மித்ரா. எப்படியாவது உன்னை அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு லக்ஷ்மி பிடிவாதமா இருக்கா. எங்களுக்கு எங்க அம்மா ஒன்னும் சொல்லல. நீ எதுக்கு இப்படி சொல்ற? அனாவசியமா இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். இவளுக்கு கூட அவங்க அம்மா மாதிரியே நிறைய திமிரு இருக்கு. ப்ளீஸ் பா, நம்ம அம்மாவோட ஊருக்கு போலாம் ப்ளீஸ். அவருக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா, எதுக்கு தொந்தரவு பண்ற? மனிஷா, நீ கொஞ்சம் இரு. லக்கி, சொன்னதை புரிஞ்சுக்கோமா. நீங்க தான் அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டீங்கப்பா. அம்மா எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காங்க. என்ன டெய்லியும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. என் ஹோம்ஒர்க் சொல்லி தராங்க. எனக்கு ஜுரம் வந்தப்போ கிட்ட இருந்து பாத்துக்கிட்டாங்க. ரத்தமும் கொடுத்து காப்பாத்துனாங்க. இவ்ளோ பண்ண அம்மாக்காக நம்ம அவங்க ஊருக்கு போக கூடாதா? நீ என்னோட ஆளு, எனக்கு தான் சொந்தம் நினைச்ச. ஆனா இப்பதான் எல்லாமே புரிய வருது. நீ லக்ஷ்மியோட ஆளுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மனிஷா, ஏன் இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேசணும்ன்ற எனக்கு தெரியும். நீ தினம் தினம் அந்த லக்ஷ்மிக்கு நெருக்கமாயிட்டு இருக்க. வெளிய கோவமா இருக்க மாதிரி காட்டி உள்ள மட்டும் அந்த லக்ஷ்மியை இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நான் எதுக்கு லக்கேஜஸ் எடுத்துட்டு வெளிய போறேன்? யாரும் இல்லாத இடமா பார்த்து சூசைட் பண்ணி செத்து போறேன். உன் மேல ஆசைப்படுறது எல்லாமே வேஸ்ட். என் லைஃபே மொத்தமா வேஸ்டா போச்சு. மனிஷா, 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 டோர தொற. மனிஷா, மனிஷா, டோர தொற. என்னாச்சு மித்ரா? நானும் லக்ஷ்மியோட ஊருக்கு வரேன்னு சொன்னதுக்கு மனிஷா கோச்சுக்கிட்டா. நீங்களாவது சொல்லுங்க சித்தி. அண்ணன் வரலனா அண்ணி போக மாட்டாங்க. அவங்க 2 பேரே போலனா நாம மட்டும் போய் என்ன பண்றது? நான் மாமா கிட்டயும் எல்லார்கிட்டயும் சொல்லி ஒத்துக்க வைக்கிறேன். அப்ப நீ வருவியா? அண்ணன் வந்தா நானும் வரேன். மறுபடி மாத்தி பேச மாட்டல்ல? என் அம்மா அது இதுன்னு சொல்லி ஏமாத்த மாட்டல்ல? முதல்ல அண்ணன் இதுக்கு ஒத்துக்கணும்ல. அப்பா ஒத்துக்கிட்டாரு, அப்பா ஒத்துக்கிட்டாரு. சித்தி, ஊருக்கு வரதுக்கு அப்பா ஒத்துக்கிட்டாரு. சித்தப்பா, நானும் அப்பாவும் சேர்ந்து ஊருக்கு வரோம். அப்பா ஒத்துக்கிட்டாரு, அப்பா ஒத்துக்கிட்டாரு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அண்ணன் எப்படி ஒத்துக்கிட்டான்? எப்படி ஒத்துக்கிட்டா உங்களுக்கு எதுக்கு? நீங்க என் கூட வரீங்களா இல்லையா? அது அது ஜானு, இந்த மாதிரி பண்றத விடுங்க. நீங்க வரீங்க, அவ்வளவுதான். சரி, நானும் வரேன். ஏய், இருங்க. ஜானு, நான் தான் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல. ஒரு ஹக்கோ கிஸோ குடுக்கலாம்ல. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்க அம்மா கிட்ட போனா அவங்களுக்காக பேசுவீங்க, இங்க வந்தா எனக்காக பேசுவீங்கல்ல. அது பேலன்ஸ் பண்ணணும்ல ஜானு. நீங்க பேலன்ஸ்லாம் பண்ணல. இடத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா மேனேஜ் பண்றீங்க. நான் ஆம்பளையா பிறந்திருந்தா உனக்கு என்னோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி எத்தனை ஆம்பளைங்க அம்மா சொல்றதை செய்ய முடியாம, பொண்டாட்டிக்கு புரிய வைக்க முடியாம டார்ச்சர் அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது. நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. முதல்ல இப்ப அக்கா கிட்ட போய் மாமா ஒத்துக்கிட்டாங்கன்ற விஷயத்த சொல்லணும். ஜானு ஜானு ஜானு, நான் கேட்டதை கொடுத்துட்டு போலாம்ல. எங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தர. ஜானு ஜானு, என்ன மித்ரா? நீங்களா? மித்ரா கீழே போனா. எல்லாரும் ஊருக்கு போகணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. என் பையன் அந்த ஜானு முந்தானேல முடிச்சு வச்சிருக்கா. அவனும் இப்ப போலாங்கிறான். அப்படின்னா நம்ம 2 பேரும் தான் மிச்சம் இருக்கோமா? நம்ம 2 பேரும் வீட்ல இருந்து என்ன பண்ண போறோம்? நம்மளும் போகலாம். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம
அந்த லக்ஷ்மி ஊருக்கு நம்ம எப்படி போவோம் ஆண்டி? போயிட்டோம்னா அந்த அக்கா தங்கச்சிங்க நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. ஹம், நம்ம போறது அவங்களுக்காக இல்ல, நீ மித்ராக்காக போகணும், நான் என் பையன் விவேக்காக வரணும். நீ போகலன்னா லக்ஷ்மி மித்ரா கிட்ட ரொம்ப நெருங்கிடுவான். நான் வரலன்னா என் அன்பு மருமக இருக்கால, என் பையனை முழுசா அவளோட முந்தானைக்கு கட்டிப்பா. அப்படின்னு நம்ம கேரக்டர்ஸ நம்மளே சாகடிச்சுக்கணுமா? இங்க பாரு மனிஷா, அருந்து போற அளவுக்கு இழுக்க கூடாது. எங்க ஏறி பேசணும்னு இல்ல, எங்க இறங்கி பேசணும்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் தெரிஞ்ச ஞானி ஒருத்தன் சொன்னான், நம்ம அங்க போகலன்னா நம்மளுக்கு தானே நஷ்டம், போலாம் வா. அது இல்ல ஐயோ ஆண்டி. மனிஷா, நீ வா, சொன்னா கேளு, வா. என்னால வராம இருக்க முடியுமா? என்ன தேவயானி, ஏதோ ஒத்துக்கணும்னு சொல்ற? தாத்தா, நாளைக்கு எல்லாரும் அம்மாவோட ஊருக்கு போறோம். நீங்களும் எங்க கூட வரீங்கல்ல? நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். அது என்ன மாமா, நீங்களும் வரணும். இல்லம்மா, என் மனசு சரியில்லை. அதுவும் இல்லாம உங்க அத்தை வந்துருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால எங்கேயுமே வர முடியாது. சரி, எப்படியும் எல்லாரும் போறோம்ல, நம்ம கார்ல இல்லாம பஸ்ல போலாம். பஸ்லயா? ஆமா நீ, பஸ்ல போனா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போலாம். பிக்னிக் மாதிரியும் இருக்கும். ஆனா பஸ்னா பஸ் தான் நல்லா இருக்கும். விவேக், புக் பண்ணு. என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா மேடம், நாளைக்கு மித்ரானந்தன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க லக்ஷ்மியோட ஊருக்கு போறாங்க. இந்த பையனும் லக்ஷ்மிக்கு ஒரு கெட்ட கனவா இருந்துடணும். அவளோட லைஃப்ல இது ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டரா இருக்கணும். அப்படின்னா உன்னுடைய எண்ணம் இந்த ஜேர்னில லக்ஷ்மிய போட்டு தள்ளிடலான்னா? லக்ஷ்மி ஒருத்தி மட்டும் கிடையாது, மனிஷா, மித்ரா, அந்த ஃபேமிலில மொத்த பேரும் சாகணும். நமக்கு எதிரியா இருக்கிற ஒருத்தரையும் நாம விடக்கூடாது. ஒட்டு மொத்த குடும்பத்தையும் அழிச்சிடணும். கஷ்டம் மேடம். அன்னைக்கு சைட்ல ஜேசிபி உதவியோட லக்ஷ்மியை மட்டும் சாகடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு தோத்து போயிட்டோம். குடும்பத்தில் உள்ளவங்களை சாகடிக்கணும்னா அது முடியாத காரியம் மேடம். முடியாதத முடியும்னு சொல்லி நான் பண்ணி காட்டுறேன் ஆண்டி. எல்லாரும் கிளம்பணும்னு விவேக் சொன்னா இல்லையா? இந்த பையனும் நடுவுலயே நின்னு போயிடணும்.